ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இமீடியட்டாக ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, கிரைன் செப்பரேஷன் ஆக்டிவிட்டி யூஸிங் ஹேண்ட் கப்ஸ். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பேப்பர் கப்ஸ் வேணும், 2 டிஃப்ரெண்ட் டைப்பான கிரைன்ஸ், ஏதாச்சும் பார்த்தோன்னே ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரியான 2 கிரைன்ஸ் எடுத்துக்கோங்க, தானியங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கப்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கு த்ரெட்டு வேணும். இவ்வளோ தாங்க நம்மளோட ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இது தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஆக்டிவிட்டியோட ஒரு ஸ்மால் செட்டப். நான் ஒரு 4 கப்ஸ் எடுத்திருக்கேன், இன்னொன்று 2 தானியங்கள் எடுத்திருக்கேன். என்னென்னா, அந்த மூக்கடலை சொல்லுவாங்க இல்லையா, அது கருப்பு மூக்கடலையும் வெள்ளை மொச்சையும் எடுத்திருக்கேன். ஸோ ஈஸியாக டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த 4 கப்ஸ்லேயும் அவங்களுக்கு த்ரெட்டு உள்ளே விட்டு ஒரு 2 சின்ன சின்ன குட்டி ஹோல் போட்டு அதுக்குள்ளே கூடி த்ரெட்டை விட்டு வச்சுருக்கேன் அவங்க கையில் கட்டுறதுக்காக. இவ்வளோ தாங்க நம்ம ஆக்டிவிட்டிக்குரிய தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ அடுத்து நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அது போல் குட்டீஸ்க்கு 2 கையிலையும் கப்ஸ் கட்டி விட்டுருங்க. அவங்க முன்னாடி அந்த கிரைன்ஸ், அந்த தானியத்தெல்லாம் அந்த மேட் மேலே நல்லா இறச்சி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். 2 கையும் அட் அ டைமில் எடுக்க சொல்லுங்கள். ஒரு கிரைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட்டுனா நீ இந்த கலர் சூஸ் பண்ணு, இந்த ரைட் ஹேண்டுக்கு இது சூஸ் பண்ணுன்றது நீங்கள் சொல்லி கொடுங்க. அவங்க கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எந்த கையில் எடுக்கிறாங்களோ, எந்த தானியத்தை எடுத்து போடுறாங்களோ அதே தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அந்த கப் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஆக்சுவலாக இது அந்த பின்சர் கிராஸ்ப் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த ஆக்டிவிட்டியே சூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன். ஆனால் இந்த ஆக்டிவிட்டி இப்போ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, பேலன்சிங் தான். இதில் மெயினானதே அந்த பேலன்சிங். அந்த கப்பை அவங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த கிரைன்ஸை எடுத்து செப்பரேட் பண்ணோம். இது அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நிறைய வாட்டி அந்த கப்பு அவங்களுக்கு அந்த பேலன்சிங், அவங்களுக்கு அந்த ஸ்டெடினஸ் வராததால் அந்த கப்பு கீழே சாஞ்சி விழுந்து அவங்க கலெக்ட் பண்ண அந்த தானியம், அந்த கிரைன்ஸ் எல்லாம் திருப்பி கீழே கொட்டிடுச்சு. நான் கூட ஐயோ, நம்ம இன்னும் கொஞ்சம் பேலன்சிங் சொல்லி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குமோன்னு எனக்கு நடுவுலேயே ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அதை கிவ் அப்பே பண்ணல. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்துன்ற மாதிரி அவங்க அந்த ஆக்டிவிட்டி அவங்க விடவே இல்லை. நடுவில் ககனுக்குலாம் அம்மா கை ரொம்ப வலிக்குதுமான்னு ககன் சொல்லிகிட்டே இருந்தான். பாப்பா கூட சொல்லலை, அவங்க கூட ககன் தான் ரொம்ப ஹேண்ட் பெயினாக இருக்குமான்னு சொன்னான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு இந்த குட்டீஸ்க்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு எவ்ரி டைம் ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க, லெஃப்டில் ஒயிட் எடு அப்படின்ற மாதிரி. அவங்க எந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருங்க. அந்த கப்பு நிறைய வாட்டி இவங்களுக்கு சிந்துச்சு. ஸோ பாப்பாங்களுக்கு சிந்துச்சுன்னா ஒன்றுமே ஒரி பண்ணாதீங்க. திருப்பியும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லுங்கள், ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்ருக்கோம். இப்போ நான் ஆடியோ கொடுக்கல, ககன்யாவோட ஆடியோ. அந்த ஆடியோவில் அவங்க சொல்லியிருப்பாங்க, அம்மா இந்த ஆக்டிவிட்டி சூப்பராக இருக்குமான்னு அவங்க அந்த எவ்ரி டைம் அதை அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் சொல்ல அவங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டா கூட, அம்மா நான் மாற்றி போட்டேம்மா, இப்போ கூட பார்த்தீங்களா ககனுக்கு சிந்திச்சு பார்த்தீங்களா. ஸோ அது நிறைய டைம்ஸ் நடந்துச்சு. ஆனால் அவங்க அதை கிவ் அப் பண்ணிக்கவே இல்லை, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பேலன்சிங்னால அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்துச்சு. பட் ஆனால் அதை அவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை, மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க மறுபடியும் அதை திருப்பி அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கேமை ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் விளையாண்டது பார்த்தீங்களா? அவங்க விளையாடுறத பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட பைலேட்ரல் திங்கிங், அப்புறம் அவங்களோட அந்த 2 ஹேண்ட்ஸை அட் அ டைமில் பேலன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது இம்ப்ரூவ் ஆகுது. அவங்களோட பேஷன்ஸ் லெவல் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூடு, நானே அந்த கேம் விளையாடும்போது தான் பார்த்தேன், அது இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அப்புறம் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதுலேயும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபிங்கர், அந்த டெக்ஸ்டரிட்டி, அந்த மைன்யூட்டான ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கிரைன் எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டின்றது இம்ப்ரூவ் ஆகுதுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அவங்க குட்டீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. நான் இன்னொரு க்யூட்டான சூப்பரான ஐடியாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.